சிவப்பு அவரையில் கூட்டுப்புழுவின் தாக்கத்தை புகைமூட்ட சிகிச்சை மூலம் கட்டுப்படுத்தி மகசூலை பெருக்கி அதிக வருவாயை ஈட்டி வருவதாக கோவை மாவட்ட விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். காய்கறி பயிர்களில் பூச்சிகளின் தாக்குதலால் மகசூல் பாதிப்பதுடன் விவசாயிகளும் நட்டத்திற்கு ஆளாகின்றனர். கோவை மாவட்டத்தில் உள்ள பொள்ளாச்சி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கூட்டுப்புழுவின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுகின்றன. அவரையின் அனைத்து பகுதிகளையும் தாக்கக்கூடிய இப்புழு விதைகளில் அதிக அளவு காணப்படுவதோடு காய்களை துளையிட்டு சேதம் ஏற்படுத்தும். நாளடைவில் விதை மூட்டின் மேல் ஒரு வட்டமான துளையிட்டு கொண்டு இவை வெளிவருகின்றது. இதனால் மகசூல் பாதிக்கப்படுகிறது. இதனை தவிர்க்கும் வகையில் புகைமூட்ட சிகிச்சை மூலம் கூட்டுப்புழுவை கட்டுப்படுத்தி மகசூலை பெருக்கி அதிக வருவாய் ஈட்டி வருவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வாழை நாரிலிருந்து தயாரிக்கப்படும் பல்வேறு வகையான கைவினைப் பொருட்கள் அதிக அளவில் ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் இவ்வகை பொருட்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் பெருவாரியான பகுதிகளில் வாழை பயிரிடப்படுகின்றது. வாழைப்பழங்கள் அதன் இலைகள் பயன்பாடு மிக அதிகமாக உள்ளது. வாழைத்தார் வெட்டிய பின் அதன் மரங்கள் வீணாக்கி குப்பைக்கு போகின்றன. சந்தையில் வாழைத்தார்களின் கொம்புகள் வெட்டப்பட்டு வீணாக்கப்படுகிறது. இதனை அப்புறப்படுத்துவது வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மத்தியில் பெரும் கடினமாக உள்ளது. இந்நிலையில் வீணாகி போகின்ற மரங்கள் மற்றும் வாழைத்தார் கொம்புகளில் இருந்து நார் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதன் மூலம் பல்வேறு வகையான கைவினைப் பொருட்கள் தயாரிக்கப்பட்டு ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இதனால் சமீப காலமாக இவ்வகை பொருட்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. நம் நாட்டில் பெரும்பாலான காலங்களில் தேவையான அளவு மழை பொழிவது கிடையாது. இதுபோன்ற காலங்களில் குறைநீர் தேவை கொண்ட பயிர்களை பயிரிடுவதன் மூலம் விவசாயிகள் பயனடையலாம் என வேளாண் வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். தமிழ்நாட்டில் பருவ மழைகளை நம்பியே விவசாயிகள் பயிர் செய்கின்றனர். ஆனால் பல நேரங்களில் போதுமான மழை பெய்வது கிடையாது. இதனால் விவசாயிகள் பெருத்த நஷ்டத்தினை அடைகின்றனர். ஆகவே நீர் பற்றாக்குறை மற்றும் வறட்சியான காலங்களில் குறுகிய வயதினை கொண்டதாகவும் அதிக அளவு ஜல்லி வேர்கள் உடையதாகவும் குறைந்த அளவு நீர் தேவைப்படும் தன்மை உடைய மற்றும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை உடைய பயிர்களை சாகுபடி செய்வதன் மூலம் விவசாயிகள் நல்ல லாபத்தினை அடைய முடியும். அதன்படி குறைந்த நீர் தேவை கொண்ட பயிர்களான கம்பு, எள், பயிறு வகைகள், நிலக்கடலை, சோளம், மக்காச்சோளம், சூரியகாந்தி போன்ற பயிர்களை சாகுபடி செய்யலாம் என வேளாண் விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிக்கின்றனர். நாட்டின் பருப்பு உற்பத்தி நடப்பு கரீப் பருவத்தில் 12% அதிகரிக்கும் என வர்த்தக புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கரீப் பருவத்தில் நாட்டின் பருப்பு உற்பத்தி 45.70 லட்சம் டன்னிலிருந்து 51.25 லட்சம் டன்னாக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் துவரம் பருப்பு உற்பத்தி 20.95 லட்சம் டன்னிலிருந்து 23.85 லட்சம் டன்னாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதேபோன்று பயறு உற்பத்தி 11.10 லட்சமாகவும் உளுந்து உற்பத்தி 8.15 லட்சம் டன்னிலிருந்து 12.30 லட்சம் டன்னாக உயரும் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் விளைபொருட்களை சிறப்பாக சந்தைப்படுத்துவதற்கு மத்திய அரசின் மானியம் வழங்கப்பட உள்ளது என மத்திய அரசின் வேளாண் விற்பனை மற்றும் ஆய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. நாட்டில் விளைபொருள் உற்பத்தி திருப்தி அளிக்கும் வகையில் உள்ளது என்றாலும் அந்த விளைபொருளை சந்தைப்படுத்தும் விதம் திருப்தி அளிப்பதாக இல்லை. பல வேளாண் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் போதிய லாபமடைய முடியாத நிலை ஏற்படுகிறது. சில நேரங்களில் நஷ்டத்தையும் அவர்கள் சந்திக்கின்றனர். இந்த நிலையை போக்க மத்திய அரசு பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகம் செய்து வருகிறது. அதில் ஒன்றுதான் மேம்பட்ட வேளாண் விற்பனை திட்டம். இத்திட்டத்தின்படி தனி நபரோ விவசாய கூட்டுறவு சங்கங்களோ சுய உதவி குழுக்களோ விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த பொருட்களை சேமித்து வைத்து சேதத்தை தவிர்த்து தேவைக்கேற்ப தொடர்ந்து சந்தைக்கு கொண்டு வரலாம். இதில் ஆர்வத்துடன் பங்கேற்க வருபவர்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றது. இதற்கு மத்திய அரசு மானியமும் வழங்குகின்றது. இன்று காலை நிலவரப்படி சென்னையில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 21 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகி இருந்தது. மதுரையில் 31, 22,
ஏக்கர் நல்லா இருக்குது சார். மேக்ஸிமம் 20 ஏக்கர் வரைக்கும் கரும்பு வைப்போம். ஏடி பேரிக்காக தான் வைப்போம். அப்போ அவங்க ஒரு தடவை சொன்னாங்க, இந்த ஆள் களைக்கொத்த மற்ற வேலைக்கெல்லாம் ஆள் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்குன்னு சொல்லிட்டு ட்ரையல் காமிச்சாங்க சார். சரி ட்ரையல் காமிச்சா போய் பார்த்தோம் யதார்த்தமாக. இந்த வண்டி காமிச்சாங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சரி வாங்குவோம், என்ன ஆகுதோ ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வாங்கினதுங்க. அது ஆனால் வாங்கி அதை பயன்படுத்தும் போது இது இல்லைன்னா நாங்கள் இல்லைன்னு ஆகி போச்சுங்க. இது வந்து 1-2 வேலை பார்க்கலைங்க. பார் ஓட்டுறதுலேருந்து களை கொத்துறது, கங்கு ஓட்டுறது, மண் அணைக்கிறது, இன்னும் ஸ்ப்ரேயர் அரேஞ்ச்மெண்ட்லாம் கூட பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் சேடவு, சேத்து உழவு, இந்த கரும்பு இந்த வாய்க்காலை கூட களைச்சி ஒழுங்கி கரும்பு வெட்டுற ஸ்டேஜ் கூட கடைசி வரைக்கும் இது என்னெல்லாம் பண்ண முடியுமோ. இன்னும் கரும்பு அடிக்கிட்டு பள்ளத்தில் நடுவில் இருக்கிற கத்தியெல்லாம் காமிச்சு கழட்டி விட்டு ஓட்டினா மண்ணு கூட தள்ளி விடுங்க, பூ மாதிரி தூவி விடும். நிறையா வேலை. இது வந்து 80% வேலை வெட்டுற வரைக்கும். என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறேன் சார். வண்டி கூட பெருசாக ஒன்றும் செலவு வச்சது இல்லைங்க. இன்ஜின் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலைங்க. நான் அதான் மெயின்டெனன்ஸ்ன்னு நினைக்கிறேங்க. அது மெயின்டெனன்ஸ் கரெக்டாக இருக்கணும். நம்ம 2 வீலர் வச்சுருக்க மாதிரி இதுவும் அப்போ எல்லாம் சரி. நான் அதுதாங்க வேலையே. தரம் உயர்ந்துருக்குங்க. இன்னும் இந்த சோலையெல்லாம் எரிய போடாமல் இது கங்கு அது ஒரு களை கொடுத்துருக்காங்க. அது கங்கு ஓட்டி மேலே மண்ணை தள்ளும் போது இப்போ இதை பார்க்கறது கூடாதாங்க. அது ஃபுல்லாக இப்போ கத்தி விட்டு ஓட்டமாக மக்கி நல்லா ஆகி போகுதுங்க. உர செலவு குறையுதுங்க. இதோட உர செலவு, மண் அணைக்கிறதுக்கெலாம் ஆழெல்லாம் இவ்வளோ ஆழெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. இந்த மாதிரி ஆழலாம் அது நிறையா வேலை. இன்னும்லாம் சொல்கிறாங்க. இன்னும் இதோட முழு பயன்பாட்டெல்லாம் இன்னும் பண்ணி பார்க்கலைங்க. இன்னும் ஸ்ப்ரேயர் அரேஞ்ச்மெண்ட்லாம் சார் காமிச்சாருங்க ஏடி பேரிலேருந்து. அது நல்லா இருக்குது. ஒரு ஏக்கருக்கு 5000 அளவுக்கு மிச்சப்படுது சார். இதில் எல்லா வேலையும் ஸ்டார்டிங்லேருந்து இந்த வெட்டு அறுவடை வரைக்கும் எல்லா வேலையும் பார்க்குறதுனால 5000 நான் சொல்கிறது குறைஞ்சிது சார். நான் கணக்கு போட்டு கரெக்டாக வைக்கல. அந்தளவுக்கு இருக்குங்க சார். ஒரு ஏக்கரை ஓட்ட எத்தனை மணி நேரம் ஆகும்? 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகும் சார். 3 மணி நேரம் 3.5 மணி நேரம் எந்த வேலை செஞ்சாலும், பாறை அணைச்சாலும் எது செஞ்சாலும். டீசல் செலவெல்லாம் 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டரு சார். இந்த வண்டி இப்போதைக்கு இது ஓல்டு டைப். இது இப்போ வந்துடுது இன்னும் கம்மியாக சொல்கிறாங்க சார். அது என்னன்னு தெரில. இதை ஓட்டத்தையெல்லாம் ஆள் வச்சுருக்கீங்களா? இல்லை சார், நானே தான் பார்த்துப்பேன். இன்னும் வாழைக்கு சேத்து உழவுலாம் கூட அதுங்க மோடு பொல்லாம் கூட இதை வச்சு தான் தள்ளுவோம். கருப்பங்கட்டை கூட இதை வச்சு ஓட்டுறது இல்லைங்க. கருப்பங்கட்டை கூட இது முதல்ல நசுக்கி விட்டுட்டு அப்புறம் இந்த மாதிரியே களை வெட்டுற மாதிரி எடுத்துகிட்டு குறுக்க விட்டால் எல்லாம் வந்துடுங்க. சேத்து உழவுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. மேடு பள்ளம் தள்ளுறதுக்கு எல்லா வேலையும் இதில். மாடெல்லாம் இல்லை இது வாங்கின பிறகு? இல்லை சார், இல்லை. அதுக்கு முன்னாடி 3 ஜத ஏறு மாடெலாம் இருக்கும். டிராக்டரே அவசியம் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. டிராக்டர் கூட நமக்கு அவசியம் இல்லைங்க பக்கத்தில் இருக்கிறதுனால. மாடு செய்கிற வேலை வண்டி எல்லாம் ஓட்டிட்டு போனால் என்ன பண்ணுவீங்க? மாடே இல்லையா? அது மட்டும் கரும்பு அடிக்கிறது மட்டும்தான் சார் வச்சுப்போம். இதுலேயே அந்த அரேஞ்ச்மெண்ட் இருக்கான் சார். நாங்கள் அதை பண்ணல, இதுக்கு டைம் இல்லைன்ட்டு. ஏன்னா நிறையா வேலை பார்க்குறதுனால. என்ன சார்? என்ன அட்டாச் பண்ணணும்? ட்ரெய்லர் ஒன்று அட்டாச்மெண்ட் இருக்குன்றாங்க. ட்ரெய்லர் அட்டாச் பண்ணால் மாட்டு வண்டி வேலை செய்யும். அதுவும் செய்யுமா சார். ரோடு மார்ச்சில் 2 டன்னும் நிலத்தில் 1 டன்னும் குப்பை அடிக்க அதெல்லாம் கூட பண்ணி கொடுக்குறாங்க சார். கொட்டுறதெல்லாம் கூட ஹைட்ராலிக் டைப்பில் பண்ணி வச்சுருக்காங்க சார். நல்லா இருக்குது. இது வந்ததுக்கப்புறம் நிறையா வேலை குறைஞ்சி போச்சுங்க. 80% வேலை அறுவடை வரைக்கும் இருக்கிற வேலை. அது ஃபினிஷிங்கு தான் நாங்கள் ஆளுங்களை எதிர்பார்க்குறது. ஆள் அதிகம் தேடுற வேலை இல்லை உங்களுக்கு? இன்னும் நிச்சயமாக இல்லைங்க. இப்போ இந்த மிஷின் வச்சு ஓட்டுறதுனால வந்து மகசூல் இது உங்களுக்கு? நிச்சயமாக சார், நிச்சயமாக உர செலவு குறையுது சார். சுற்றுச்சூழலை கூட அது நிறைய சரி பண்ணுது சார். பொதுவாக கரும்பட்டினோடனே சோலை எரிப்பாங்க. ஆனால் இது வந்ததுக்கப்புறம் சோலை எரிக்கிற வேலையெல்லாம் இல்லைங்க. கங்கு ஓட்டி சோலை மேலே மண்ணை தள்ளி விட்டு ஒரு 2 தண்ணி வச்சா மக்கி போகிறதுங்க. அப்புறம் விட்டு ஓட்டும் போது அதுவும் எருவாகிடுதுங்க, மகசூல் கூடுதுங்க, உர செலவு குறையுதுங்க. இது எரியறதுனால கூட நிறையா நுண்கிருமிலாம் செத்து போகுதுன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் கூட இல்லாமல் போகுதுங்க. 21/8/2007 செவ்வாய்க்கிழமைக்கான வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம்.